ஜாப் போகணும் அப்படின்றது நிறைய பேரோட ட்ரீமா இருக்கு. பட் எனக்கு கோடிங்கே தெரியாது, நான் எப்படி ஐடிக்குள்ள போகணும் அப்படின்னா, ஐடில வந்து டெவலப்பர்ஸ் மட்டுமே ஜாப் இல்லைங்க, 100+ ஜாப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க கோடிங் இல்லாமலும் நீங்க ஐடிக்குள்ள ஈஸியா வரலாம். அந்த மாதிரி ஐடில நீங்க வந்து ஜாப்ஸ் எடுக்கணும், ஆனா வந்து கோடிங்கே எனக்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கு டாப் 5 ஐடி ஜாப்ஸை நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்க போது எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னு லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் நீங்க மிஸ் பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ் கெட் இன்டு வீடியோ. ஐ அம் ரம்யா, ஐ அம் வர்க்கிங் அஸ் ஆஃபரன்ஸ் டாப் டெக் கம்பெனி. நம்ம லிஸ்ட்ல டாப் 1ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் நாட் ஆர்டர். ஆக்சுவலி நான் வந்து ஜஸ்ட் 5 இது கொடுக்குறேன், ரேண்டமா தான் கொடுக்குறேன், ஆர்டர் வச்சு நீங்க பார்க்க வேண்டாம். நம்மளோட ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் 1 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா UI UX டிசைனர். UI UX டிசைனருக்கு நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் ரோட் மேப் போட்டுட்டேன். அந்த ரோட் மேப் பார்க்கல அப்படின்னா நீங்க கண்டிப்பா நிறைய விஷயங்களை மிஸ் பண்ண போறீங்க. ஸோ நீங்க ப்ளீஸ் அந்த வீடியோ பார்த்துருவாங்க. UI UX டிசைனர்னா என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு வெப் பேஜ்குள்ள போறீங்க, அது எவ்வளவு வேணா ஃபங்க்ஷனாலிட்டி சூப்பரா ஒர்க் ஆகட்டும், பட் உங்களுக்கு வெப் பேஜ் பார்க்க பிடிக்கல, அதோட கலர் பிடிக்கல, என்னடா எங்கெங்க ஐகான்ஸ் வச்சுக்காங்கன்னே தெரியல, என்னடா ஸ்மூத்தாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப் பேஜோட இன்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது UI UX தான் கம்ப்ளைண்ட் பண்ணும். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு அந்த ஒரு வயர் ஃப்ரேமை கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதை பார்த்துட்டு டெவலப்பர் வந்து அவங்க கோட் வச்சு எழுதுவாங்க, பட் அந்த டிசைன் யார் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா UI UX தான் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு கோடிங்க்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. உங்களுக்கு ஒரு குட் கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கட்டும், ஒரு நல்ல வந்து கலர் தியரி இருக்கட்டும், டைப்போகிராஃபியை வந்து நிறைய தெரிஞ்சுக்கட்டும், ஆடியன்ஸ் டார்கெட்டிங் இருந்தாவே வந்து கம்ப்ளீட்டா போதுமானது. இந்த UI UX டிசைனர்ன்றது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. நீங்க வந்து ஈஸியா வந்து அப்ளை பண்ணி உங்க ஜாபும் கிடைச்சிடும். அண்ட் ஆல்சோ 2024ல உங்களுக்கு ஜாப் மார்க்கெட் வந்து ஹையா இருக்கு. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்ஸ்அப் இருக்கு அப்படின்னா, வாட்ஸ்அப் வந்து இப்போ எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதுன்னு பாருங்க. ஏன்னா வாட்ஸ்அப் முன்னாடி இருக்கும்போது ஒன்லி எமோஜி மட்டும் தான் ஷேர் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ எமோஜி ஷேர் பண்ணலாம், கிஃப்ட் ஷேர் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ ஸ்டிக்கர் ஷேர் பண்ணலாம். கம்யூனிட்டின்னு ஒரு சேனல் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் ரவுண்டா மாறிடுச்சு. நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் UI சேஞ்சஸ் தான். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், யூசருக்கு ஏதாவது அக்சசிபிளா இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து யார் பண்றாங்க அப்படின்னா UI UX தான். நம்ம லிஸ்ட்ல டாப் 2 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் அட்மின். சிஸ்டம் அட்மின்றது என்ன அப்படின்னா, இந்த ரோல் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஐடி ஜாப்ல வந்து லாட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், லாட் ஆஃப் டெஸ்க்டாப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டெஸ்க்டாப்ல ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உங்களோட டோட்டல் ஒர்க்கே வந்து கொலாப்ஸ் ஆயிடும் இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்க்டாப்லயோ ஒரு லேப்டாப்லயோ வந்து உங்களுக்கு ஒரு இஷ்யூ ஆகுது, நீங்க அதுக்கு ட்ரபிள் ஷூட் பண்ணணும், இல்ல உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், அப்பதான் உங்களோட ஒர்க் நெக்ஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஏதோ பிரச்சனையா இருக்கு, உங்களுக்கு ஹார்ட்வேர் பிரச்சனையா இருக்கு, மவுஸ் ஒர்க் ஆகல, கீபோர்டு ஒர்க் ஆகல, அது இதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் யாரு செக் பண்ணாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் அட்மின் தான். இந்த ரோல் வந்து ரொம்ப ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்ண ஒரு ஐடி கம்பெனில. ஸோ இந்த ரோலுக்கு வந்து உங்களுக்கு 0 நாலேஜ் ஆஃப் கோடிங் தான் உங்களுக்கு தேவை. பட் வந்து உங்களுக்கு என்னென்ன நாலேஜ் இருக்கணும் அப்படின்னா, நெட்வொர்க்கிங் பத்தி கொஞ்சம் நாலேஜ் இருக்கு இம்பார்ட்டன்ட், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பத்தி நாலேஜ் இருக்கணும், DBMS பத்தி லைட்டா நாலேஜ் இருந்தா ஓகே. ஸோ இந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு கோடிங் உங்களுக்கு தேவையே இல்லை. ஸோ நீங்க ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள நீங்க ஜாப் போகணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் அட்மின்றது உங்களுக்கு ஒரு குட் சாய்ஸா இருக்கும். நம்மளோட லிஸ்ட்ல டாப் 3 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ரைட்டர் ஆர் கண்டென்ட் ரைட்டர். நீங்க வந்து ஒரு கம்பெனி வெப்சைட்குள்ள போனீங்கன்னா நிறைய எழுதிருப்பாங்க, அந்த கம்பெனி பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. இதை யார் எழுதிருப்பான்னு பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ரைட்டர் ஆர் கண்டென்ட் ரைட்டர் தான் எழுதிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதுவும் இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? நீங்க வந்து ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு கம்பெனி பத்தி ஃபுல்லா எழுத தெரிஞ்சுக்கணும், ஒரு ப்ராடக்ட் பத்தி எழுத தெரிஞ்சுக்கணும், ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ண தெரியணும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெக்னிக்கல் ரைட்டர்ன்றவங்க வந்து டெக்னிக்கலி உங்களுக்கு கோடிங் பத்தி தெரிய தேவையில்லை, பட் டெக்னிக்கலா நம்ம கம்பெனி என்ன ப்ராடக்ட் பண்ணுது, கம்பெனி எதனால செயல்படுதுன்னு சொல்லிட்டு உங்க ஒரு டீடைல் ஒரு டெக்னிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் தேவை. அதை வந்து எவ்வளவு ப்ரிசைஸா நீங்க எழுதி அதை நீங்க வந்து ஒரு ஆர்டிகிளா சென்ட் பண்ணும்போது பாக்குறவங்களுக்கு அது எவ்வளவு ரீடபிளா இருக்கு. ஒரு குட்டி விஷயம், ஒரு குட்டி பேராகிராஃப்ல ஒரு டோட்டல் விஷயத்தையும் வந்து கொண்டு வர மாதிரி தான். ஸோ அந்த டெக்னிக்கல் ரைட்டர் அண்ட் கண்டென்ட் ரைட்டருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டெக்னிக்கல் திங்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனாவே நீங்க வந்து இந்த ஜாபை வந்து ஈஸியா கிராக் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்ல டாப் 4 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் அனலிஸ்ட். இவங்க என்ன அப்படின்னா கம்பெனி இங்க இருக்கு, கஸ்டமர் அண்ட் கிளைண்ட் இங்க இருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே பிரிட்ஜா இருக்கவங்களே வந்து நம்ம பிசினஸ் அனலிஸ்ட் தான். ஏன் அப்படின்னா கிளைண்ட் கூட டைரக்டா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. கம்யூனிகேட் பண்ணிட்டு அவங்களுக்கு அவங்களோட தேவைகள் என்ன, ஒரு ஆப் வந்து இப்படிதான் இருக்கணும், இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிளைண்ட் சொல்றாங்க அப்படின்னா அந்த ஒரு கம்ப்ளீட் ரெக்யர்மெண்ட்டை ப்ராப்பரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் பாயிண்ட் அவங்க சொல்ற டெக்னிக்கல் ஐட்டம்ஸ் பத்தி ஓரளவு
பத்தி நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் அதை அப்படியே வந்து டெவலப்பர்ஸ் கிட்ட அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்கும் இல்லையா? இப்போ நான் வந்து என்கிட்ட நீங்க 1000 விஷயம் சொல்றீங்க, அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல அப்படின்னா நோ யூஸ். கிளைண்ட்டும் டெவலப்பரும் டைரக்டா மீட் பண்ண முடியாது. கிளைண்ட்டுக்கும் ஒரு கம்பெனிக்குமே பிரிட்ஜா இருக்குது நம்ம பிசினஸ் அனலிஸ்ட் தான். ஸோ பிசினஸ் அனலிஸ்ட் தான் கிளைண்ட் கூட கம்ப்ளீட்டா வந்து இன்ட்ராக்ட் பண்ணி என்னென்ன தேவைகள் ஃபுல்லாவே சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை வந்து நீங்க வந்து டெவலப்பர் கிட்ட கொடுக்கும்போது டெவலப்பர் சைட்ல இருந்து இந்த விஷயம் பண்ண முடியும், இந்த விஷயம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இம்பாசிபிலிட்டிஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. இந்த செக் பண்ணிட்டு இதை வந்து போய் வந்து கஸ்டமர் கிட்டயும் சொல்லணும். இந்த மாதிரி வந்து எங்க டெவலப்பர்ஸால இதெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது, இந்த ஒரு பர்டிகுலர் டைமிங்குள்ள இதை பண்ண முடியாது, இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டெவலப்பர் சைட்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் அதையுமே இங்க வந்து ரிசால்வ் பண்ணி கொடுக்குற ஒரு மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசினஸ் அனலிஸ்ட். ஸோ பிசினஸ் அனலிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு கோடிங் தேவையே கிடையாது. ஸோ நான் வந்து நல்லா பேசுவேன், நான் வந்து எப்படி ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு பிசினஸ் அனலிஸ்ட் வந்து ஒரு குட் சாய்ஸா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல டாப் 5 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர். ஹியூமன் ரிசோர்சஸ்ன்றது நாட் ஓன்லி ஃபார் ஐடி ஜாப்ஸ், எல்லா கம்பெனிலுமே அவைலபிளா இருப்பாங்க. ஒரு ஆர்கனைசேஷனோட டெவலப்மெண்ட் எப்படி, ஆர்கனைசேஷனோட பிஹேவியர் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, ஒரு ஃபன் ஃப்ரைடே எப்படி பண்றது, ஒரு எம்ப்ளாயர்ஸ் எப்படி ஹாப்பியா வச்சுக்கிறது, எம்ப்ளாயர்ஸ்க்கு தேவையான விஷயங்களை எப்படி கொடுக்குறது, அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எப்படி பாத்துக்கிறது, அதுல இருந்து துவங்கி இங்க வந்து எப்படி வந்து ஒரு எம்ப்ளாயரை வந்து ஹையர் பண்றது, ஒரு அசோசியேட் ஹையர் பண்றது, ஒரு கேண்டிடேட்டை வந்து எப்படி வந்து ஃபுல் ரெக்யர்மெண்ட் எப்படி கொண்டு போறது, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி, அவங்களுக்கு வந்து எப்படி ஆஃபர் ரிலீஸ் பண்றது, இந்த மாதிரி டோட்டலான விஷயங்களை யார் வந்து பார்த்துப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர் தான் பார்த்துப்பா. ஹெச்ஆர் ரொம்ப பில்லர் மாதிரி, ஒரு ஆர்கனைசேஷனோட பில்லர் மாதிரி. இதுக்கு உங்களுக்கு கோடிங் தேவையே கிடையாது. உங்களுக்கு வந்து ப்ராப்பரா கம்யூனிகேஷன் இருந்தாவே வெல் அண்ட் குட், அதுவே உங்களுக்கு கண்டிப்பா போதுமானது. ஸோ இது வந்து நான் வந்து ஹெச்ஆர் படிச்சாதான், அப்போ எம்பிஏல ஹெச்ஆர் படிச்சா மட்டும் தான் நான் படிக்க முடியுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க ஒரு பிஏ இருந்தா கூட இல்ல பிசிஏ கூட நீங்க ஹெச்ஆர் வந்து ஈஸியா அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன டாப் 5 ஐடி ஜாப்ஸ் வந்து வித்தவுட் கோடிங்ல. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் தேவையோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல வரேன். அன்டில் தென் பை பை.